அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கு இனிய இரவு நேர வணக்கம். பேசுவது மணிகண்டன். நண்பர்களே, இன்னைக்கு கோர்ட்டினுடைய நிகழ்வு சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியல. நிறையா பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதான் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போடுறோம். யூடியூப்பில் போட முடியல, அதுக்கான நேரம் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் மெசேஜாக போடுறோம். கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக கேளுங்க. நம்ம ஏலம் எடுத்தவங்க சம்மந்தமாக தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஏலம் எடுத்தவங்க பணம் கட்டலை அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாகவே பேசப்பட்டுச்சு. அதை நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தோன்னா அந்த தவறு திருத்திக்கிறணும். அதுக்காக தான் இந்த ஆடியோ கொஞ்சம் அமைதியாக போடுறோம். தயவுசெய்து பொறுமையாக எல்லாமே கேளுங்க. அதாவது சென்னையில் நம்ம வழக்கு நடந்துகிட்ருக்கு, எல்லாமே தெரியும். எப்பயும் போல் 10:30க்கு மொத வழக்காக நியோமேக்ஸ் வழக்கு எடுக்கப்பட்டுச்சு. பிபி சைட்லேருந்து இஓடபிள்யூ சைட்லேருந்து சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கொடுத்த பிளாட்டுகள் மொத்தம் 9,935 பிளாட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 715 பிளாட்டுகள் எல்லாமே பிட் பண்ணியிருக்காங்க. மீதம் உள்ளது 4,266 பிளாட்டுகள் மீதம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 5,715 பிளாட்டு பிட் பண்ணதில் சுமார் 2,238 பேர் தான் எம்எஸ்டிசிக்கு பணம் கட்டியிருக்காங்க. மிச்சம் 3,478 பேர் எம்எஸ்டிசிக்கு இன்னும் பணம் கட்டலை. இதுதான் ரொம்ப இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட்டு. அதை தயவு செய்து சங்கம் சார்பாக கேட்குறோம் என்ன அப்படின்னா, நம்ம தான் அதிகமான பிளாட்டுகளை பிட் பண்ணியிருக்கோம். இந்த பிளாட்டுகள் உங்களுக்கு வேணும், இந்த பிளாட்டுகள் கம்பல்சரி நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எம்எஸ்டிசியில் கண்டிப்பாக பணம் கட்டுங்க. பணம் கட்டலை அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. சப்போஸ் அந்த 10 நாளில் அவங்க யாரும் அமௌண்ட்டு கட்ட முன் வரலை அப்படின்னா அந்த பிளாட்டுகள் அனைத்துமே ரத்து பண்ணிடுங்க. ரத்து பண்ணிவிட்டு அவங்க மேலே சிவியராக ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லுது. சிவியராக அப்படின்னா ஏற்கனவே ஒரு 20,000 ஃபைன் சொன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஃபைனை ஏதாவது கூட்டி போடலாம். இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய நேரத்தை போக்களித்ததுக்காகவும் எம்எஸ்டிசி நேரத்தை விரையடித்ததுக்காகவும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோபத்தில் இன்றைக்கி நீதிமன்றம் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. தயவுசெய்து அதை யாருமே ஒரு ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் எடுக்காதீங்க. தயவுசெய்து உங்களுடைய பிளாட்டுகள் எல்லாத்தையுமே எடுத்துருக்கீங்க, நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எம்எஸ்டிசிக்கு தயவுசெய்து பணம் கட்டுங்க. கட்டாமல் இருக்காதீங்க. இது ஒரு 2 வார காலம், இனி ஒரு 14 நாளைக்கு எந்த ஏலங்கள் நடக்காது. தேர்ட் சுற்று அடுத்து விட போகிறாங்க. அதனால் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே கம்பல்சரி பண்ணி முடிச்சிடணும். 2,238 பேர் தான் கட்டியிருக்காங்க, பாக்கி இருக்கவங்க கட்டலை. அது நீங்கள் கம்பல்சரி கட்டினா தான் அடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ண முடியும் அப்படின்ட்டு நீதிமன்றம் நினைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 3,478 பிளாட்டையுமே ரத்து பண்ணிவிட்டு 10 நாள் கழித்து மீண்டும் அதையும் ஏலத்தில் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மீண்டும் நமக்கு ஒரு பெரிய பின்வடைவை ஏற்படுத்தும். ஏன்னா 3,500 பிளாட்டு சம்திங் ஒருத்தவங்க பிட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தூரம் பிட் பண்ணியிருப்பாங்க நைட்டும் போல் உட்காந்து. இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏதாவது தெரியல அப்படின்னா எம்எஸ்டிசியில் யூபிஐ மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். குரூப்பில் எம்எஸ்டிசி கஸ்டமர் நம்பர் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பிட் பண்ணுங்கள். அதையும் பிட் பண்ணதை என்ன விஷயம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ பேசி தயவுசெய்து கொஞ்சம் பணத்தை கட்டுறதுக்கான அடுத்த ஸ்டேஜ் வேலையில் பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேனியில் சுமார் 2 தடவை பிளாட்டுகளை பிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இடத்த பிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு 0 சேர்த்து போட்டோம், 2 0 சேர்த்து போட்டோம், எங்களுக்கு மீண்டும் இந்த பிளாட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீதிமன்றமே நீங்கள் நம்பலை. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு முதலீட்டாளர் எடுக்கிறாங்களா, இல்லை வேறு எதுவும் எடுத்து இந்த விஷயத்தை நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு தடவை மிஸ் ஆகலாம். தேனியில் பெரிய குளத்தில் வெஸ்டர்ன் வேல்யூவில் போன தடவை ஏலம் போகும்போது 145 கோடிக்கு போட்டாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் அதிகமாக போட்டு, இந்த தடவையும் அது வரும்போது நீதிமன்றமே மூஞ்சி ரொம்ப சுளிக்கிற மாதிரி ஆகுது. நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் ரொம்ப பொறுமையான ஒரு நபர். அவரே டென்ஷன் ஆகிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மக்களானவங்க புரிஞ்சுக்கிறணும். ஏழை எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து இதில் வர வேண்டாம்.
உண்மையாகவே பாதிக்கப்பட்டு நீங்கள் ஏழை எடுக்கணும்னு விரும்பினா மட்டும் தயவுசெய்து இதில் கலந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதில் நீங்கள் கலந்துக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கும் பிளாட் கிடைக்க மாட்டேங்குது, எடுத்துகிட்டு நீங்களும் கட்ட மாட்டுறீங்க. அடுத்தவங்களுக்கும் பிளாட் எடுத்தால் நல்லதுன்னு நினச்சி நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் ஒரு கஷ்டம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையுது. தயவுசெய்து அதை வந்து இன்றைக்கி மாற்றிக்கோங்க. நீதிமன்றத்தில் திரும்ப திரும்ப இன்றைக்கி பேசப்பட்ட முக்கியமான விஷயங்களில் இதுதான் சாராம்சமேவும். அதுக்கப்புறம் வந்து கம்பெனியிலேருந்து ஒரு 11 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதையும் ஏல நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 11 ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 8வது ஐட்டமில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெட்ரோல் பல்க்கு அது கொஞ்சம் லீஸில் இருக்குது, அங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நீதிமன்றத்தில் நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, இடம் நியோமேக்ஸோட தானே, நீங்கள் வந்து எக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பீங்க, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருப்பீங்க, அதன் அடிப்படையில் வந்து ஏலம் எடுக்கிறவங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி 9, 10 அந்த மாதிரி ஐட்டங்களில் வந்து நியோமேக்ஸ் கொடுத்த 11ல் 3 விஷயங்கள் வந்து சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக நீதிமன்றம் வந்து இன்றைக்கி கம்பெனியையும் பார்த்து நீங்கள் கம்பல்சரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு என்ன டேட்டாவோடு நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லும்போது, எங்களுக்கு ஒரு 2 வாரம் கால அவகாசம் வேணும், அந்த 2 வாரத்தில் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறுவன தரப்பில் வந்து யோகேஷ் கண்ணா சொன்னார். இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொரு விஷயம், கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, 38 ஏக்கர் மதுரை ஹைகோர்ட் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய லூஸ்மா சிட்டி வந்து இன்றைக்கி ஒரு லாயர் வந்து ப்ரொபோசல் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் நான் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஏக்கராக கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், அது மூலியமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சொன்னாங்க. சொல்லும்போது வந்து 128 ஏக்கர் மொத்தமாக ஏலம் விட்டால் கஷ்டம், ஒரு ஏக்கராக நீங்கள் பிரித்து விற்றீங்க அப்படின்னா வேகமாக விற்றுலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லுச்சு. அப்போ சொல்லும்போது வந்து கம்பெனி சைட்லேருந்து இது கொஞ்சம் வெறும் 128 கோடி தான் வேல்யூவேஷன் போட்டிருக்காங்க, ஆனால் இது கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒருத்தர் வீடியோ கால்லேருந்து ஒரு நபர் வந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரும் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் போல் வீடியோ கால்லேருந்து வந்து 2 பக்கமும் 4 பக்கமும் ரோடு போடுங்க, எல்லாமே மெர்ஜ் பண்ணுற மாதிரி ரோடு போட்டுட்டு இதை நம்ம விற்றோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஐடியா சொன்னார். அப்போ சொல்லும்போது வந்து நீதிமன்றமும் அதை ரொம்ப வெல் அண்ட் குட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து இன்னொரு தரப்பினர் வந்து உள்ளே எல்லாமே கருவலாங்காடாக வந்து விளைஞ்சி நிற்கிது, அதனால் உள்ளேயே போக முடியல, ரோட்லேருந்து 5 அடி பள்ளத்தில் அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து நீதிமன்றத்திலேருந்து ஜட்ஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயந்தான், அதனால் வந்து அந்த கருவலை, அது சம்மந்தமாக அந்த கருவலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது விளைஞ்சி நிற்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுங்க, அதுக்கு உடனே வந்து ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மரங்கள் வெட்டி எடுக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணால் கூட பண்ணுங்க, அதுக்கு ஓகேவா சொன்னால் அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் கட்டுங்கன்னு சொன்னார். அப்படி இல்லை அப்படின்னா ஓஜியில் கூட எடுத்துகிட்டு போட்டு இடத்த மட்டும் சுத்தப்படுத்தி கொடுத்தா நமக்கு இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ஒரு 500 to 600 கோடி கூட அது கொண்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தில் வந்து நீதிமன்றம் இன்றைக்கி இந்த மாதிரி முடிவுகள் எடுத்திருக்கு. அதனால் வந்து அதையும் அந்த ஹைகோர்ட்டில் பண்ணிருக்கக்கூடிய இடத்துக்கு மீண்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 21 சென்ட் கூட போடலாம், ஃபார்ம் ஹவுஸாக 25 சென்ட் கூட போடலாம் அப்படிங்கிற தகவலையும் மீண்டும் வலியுறுத்தினாங்க. அப்போ வந்து இதெல்லாம் ஒரு ப்ரொபோஷனலாக வந்து நீங்கள் அடுத்த ஹியரிங்கில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஆரம்பித்து வச்சுருக்காங்க ஹைகோர்ட்டில் பண்ணிருக்கக்கூடிய இடத்துக்கு. அப்போ வந்து நீதிமன்றத்திலேருந்து வந்து கம்பெனி லாயர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே நீங்கள் இதே மாதிரி பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வேகமாக செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொன்னாங்க. அவங்களும் 2 வாரத்தில் வந்து நாங்கள் ப்ரொபோசல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுகெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு லாயர்ஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஏலம் எடுத்ததில் வந்து இன்றைக்கி ஒரு 4 பிளாட் லட்சுமிபுரத்தில் ஏலம் எடுத்ததில் வந்து கிணறு பக்கத்தில் இருக்குது, அந்த கிணறுலாம் இருக்கிறனால அங்கே என்ன பண்ண முடியும், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போ நீதிமன்றத்தில் வந்து கொஞ்சம் கடுப்பாகவே இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க, டென்ஷன் ஆகி சொன்னாங்க, இதெல்லாம் ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களா, ஏலம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நிற்பீங்களா, அந்த மாற்றத்தை இதுக்கு மேலே மாற்றிக்கோங்க, தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி நீதிமன்றம் வலியுறுத்துச்சு. ஏலம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சங்கம் சார்பாக சொல்லக்கூடிய விஷயம், உங்களால் 8260 கட்ட முடியும்னா ஏலம் எடுங்க, இல்லை அப்படின்னா தயவுசெய்து ஏலம் எடுக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு
எடுக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் கெடுக்குறீங்க. அதுக்கு முன்னுக்க வந்து எந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து எடுங்க. ஏதாவது ஒரு கற்பனைகள் எடுத்துட்டு இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி, நீதிமன்றத்தையும் கஷ்டப்படுத்தி, மறு ஏலத்துக்கும் கொண்டுட்டு வர தயவுசெய்து வைக்காதீங்க. அதனால வந்து கம்பல்சரி யார் உங்களுக்கு தேவையோ, அந்த விஷயத்த வந்து கம்பல்சரி நல்லா யோசிச்சு ஒவ்வொரு தடவையும் முடிவெடுங்க. இது சங்கம் சார்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இனியும் அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 வாரத்தில ஈஓடபிள்யூ ஃப்ரீயா தான் இருக்காங்க. நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இத தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐஓ சைட்லருந்து இப்போ புதுசா ஒரு 10,000 கம்ப்ளைண்ட் ஏற்கனவே 60,000 இருந்துச்சு. இப்போ ஒரு 10,000 கம்ப்ளைண்ட் சேர்த்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவிட்டிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 75,000 கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இந்த 3000 கோடி சொத்துக்குள்ள தான் இந்த 75,000 கம்ப்ளைண்ட்டும் அடங்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பொறுமையா காத்திருந்து பார்ப்போம். எத்தனை பேருக்கு என்னென்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது. பார்க்கலாம் நண்பர்களே எப்படி போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாம் இந்த விஷயம் நீதிமன்றத்தில் நடந்தது. கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக கேளுங்க. எல்லாமே மக்களுக்கான விஷயங்கள் தான். நன்றி, வணக்கம்.